அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2A கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பதிவுன்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றம் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களுக்கு அதில் புதுசாக வந்து ஒரு போஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரக்கூடிய 2026 இந்த போஸ்ட்டை வந்து நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி முழுமையான விவரங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செய்தி வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பியான செய்தியாக இருக்கும். ஸோ இப்போ 2025 வந்துருக்கு இல்லையா, மெயின்ஸ் எழுத போகிறீங்களா, அதில் வந்து இந்த வேகன்சி ஆட் ஆகாது. ஏன்னா இப்போ தான் ஜியோ விட்டுருக்காங்க. 2026 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தான் இந்த போஸ்ட் ஆட் ஆகுன்றது ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு ஒரு போஸ்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக அரசு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ள அரசாணை மாவட்ட நீதிமன்றங்களில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பதவி புதிதாக தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த பதவி நேரடி நியமன முறை வாயிலாகவும் பணிமாற்று முறையிலும் நிரப்பப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. பணி நியமன அதிகாரியாக மாவட்ட முதன்மை நீதிபதி அல்லது வந்து மாவட்ட நீதிபதி இருப்பார் அப்படின்றாங்க. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா நம்ம இது மாதிரி டிஎன்பிசி மூலமா நம்ம எக்ஸாம் வச்சும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பதவி உயர்வு, அதாவது ஏற்கனவே வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட் கொஞ்சம் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டைப்பிஸ்ட்டோவில் வேறு ஏதாவது போஸ்ட்டில். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ பதிவு உயர்வு அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட் அதில் ஒரு பாதி வந்து நிற்பாங்க. 50-50 தான் இருக்கும். எப்போயுமே வந்து ப்ரொமோஷனில் ஒரு பாதியும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் பாதியும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரைட்டா, சரி. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பதவிக்கு நேரடி நியமனத்துக்கு கல்வி தகுதி பிஎஸ்சி, அது இப்போ வந்து இதுக்கான என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா, ஸோ இது பாருங்கள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் பிசிஏ பட்டப்படிப்பு ஆகும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அல்லது பிசிஏ பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லுவோம்ல, அது டிகிரியை முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. மேலும் கம்ப்யூட்டர் பயன்பாட்டில் டிப்ளமோ பெற்றுள்ள பிஏ பிஎஸ்சி பிகாம் பட்டதாரிகளும் இதற்கு தகுதி உடையவர். ஒருவேளை நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசிஏ படிக்கல, வேறு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது பிஏ ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பிஏ தமிழ் இங்கிலீஷ் கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ், ரைட்டா, டிப்ளமோ, அது என்ன டிப்ளமோன்றது இன்னும் தெளிவுபடுத்தலை, ஜியோ பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு டிப்ளமோ கம்ப்யூட்டர் பயன்பாட்டில் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சார்ந்தது நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தா பிஏ பிஎஸ்சி பிகாம் பட்டதாரிகளும் இதுக்கு தகுதி உடையவர். அடிப்படை கல்வி தகுதியான பட்டப்படிப்புடன் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றாங்க. அதாவது இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸே பிஎஸ்சி பிசிஏ முடிச்சிருந்தாலும் கூட அடிப்படை கல்வி தகுதி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் பட்டப்படிப்புடன் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு, ரைட்டா. ஸோ டைப்பிங் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டாங்க. தமிழ் மற்றும் ஆங்கில டைப்பிங் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம் அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸும் முடிச்சிருக்கலாம், ரைட்டா. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு அடிப்படை சம்பளம் பார்த்திங்கன்னா 20,600 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பதவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பதவியானது டிஎன்பிசி குரூப் 2A தேர்வு மூலம் நிரப்பப்படும். குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம், நமக்கு 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் வரப்போது, அக்டோபரில் நமக்கு எக்ஸாம், ரைட்டா. ஸோ அக்டோபர் மாத தேர்வு நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் புதுசாக உருவாக்கி அதை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க, ரைட்டா. ஸோ அதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துட்டாங்க, சம்பள விகிதங்கள் கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்கள் இது மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி முடிச்சுட்டு வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் டைப்பிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி, ரைட்டா. ஸோ இன்றைக்கி மார்ச் 11 இந்து தமிழ் இருக்கு இல்லையா, அந்த செய்தித்தாளில் இந்த செய்தி வந்திருக்கு. நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக குரூப் 2A 2026 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் வந்து போட்டிருக்கோம். அது குரூப் 4 கம்பைனுக்கும் போட்டிருக்காங்க. அதாவது குரூப் 4 படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், குரூப் 2A படிக்கிறவங்களுக்கும் கம்பைன் டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம், கம்யூனிட்டி போஸ்ட்லையும் வந்து போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோட கடைசியில் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். நீங்கள் குரூப் 2A 2026 படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமி வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிற பாருங்க, 8012781561 8012781561. இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி மேற்கொண்டு விவரங்களை கேட்டுட்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ வெறும் டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் மட்டும் வைக்கிறது கிடையாது, டெஸ்ட்டு படிக்க தேவையான மெட்டீரியல் கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸும் கொடுத்துருவோம். ஆஃப்டர் த டெஸ்ட்டுக்கு அப்புறம் டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய கொஷின் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் 2026 படிக்கிறீங்கன்னா விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. வரக்கூடிய சண்டே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, சனிக்கிழமை வரைக்கும் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.